அஸ்ஸலாமு அலைக்கும். முருங்கைக்கீரை சூப்பு இப்போ போட போகிறோம். முருங்கைக்கீரையில் ரொம்ப நல்லது இருக்குது. அதனால் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எப்பப்போ கிடைக்குதோ அந்த டயத்துலலாம் சூப்பு வச்சு குடிச்சிக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன், அலசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப எடுக்க வேணாம், இந்த மாதிரி சூப்பு போடுறதுனால அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள்: ஜீரகத்தூள் இல்லை, அதனால ஜீரகம் வச்சுருக்கேன். ஜீரகம், மிளகுத்தூள், மஞ்சள், தக்காளி, அரை தக்காளி போகணும். இதில் ஒரு 6 சின்ன வெங்காயம் நச்சு வச்சுருக்கேன். இதில் 3 டம்ளர் தண்ணி, இந்த அளவு எடுத்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பொருளை எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அதில் தேவையான அளவு கொஞ்சம் போல் உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான், முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் தேவைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் போல். தேவையில்லைன்னா கிடையாது. இது வகுத்து புண்ணுக்கெல்லாம் நல்லது, ரொம்ப வகுத்து புண்ணெல்லாம் ஆற்றும். அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும்.